பூதராயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 3. குளத்தில் விழுந்த மலர். அன்று மாலை பொன்னம்பலவாணர் கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து சேவித்துவிட்டு தாங்கள் தங்கியிருந்த விடுதிக்கு வந்து சேர்ந்தனர் எழிசை வல்லபியும் பரிவாதினியும். அவர்கள் இன்னும் தில்லையிலிருந்து தங்கள் ஊருக்கு புறப்படவில்லை. அரண்மனையில் அரசாங்க பேர் அதிகாரிகளுக்கு என அமைந்த தனி விடுதி ஒன்றில் தங்கியிருந்தனர். அரண்மனைகளில் பல கட்டத்திட்டங்களோடு வாழும் பெண்கள் ஒரே இடத்தில் கட்டி போட்டது போல அடங்கி கிடக்க வேண்டியவர்களாக இருப்பதால் அவர்கள் எப்போதேனும் வெளியூர்களுக்கு செல்ல நேரும் போது ஏதோ கிடைத்தற்கரிய பேரின்பம் கிட்டிவிட்டது போலவே எண்ணி குதூகலிப்பது இயற்கை. வெளியுலகத்தின் கோலாகலத்தை அவர்கள் அதிசயமாக பார்த்து பார்த்து பிரமித்து போய்விடுவார்கள். நிலத்தை உழுது நாற்று நடும் விவசாய ஆண் பெண்களையும் ஏற்றம் பிடித்து நீர் பாய்ச்சும் சாதாரண குடியானவ தம்பதிகளையும் கூட அவர்கள் கந்தர்வலோகவாசிகளை பார்ப்பது போல பார்த்து மகிழ்வார்கள். வல்லபியும் வாதினியும் இப்போது அம்மாதிரியான ஒரு மகிழ்ச்சி மனநிலையில்தான் கிறங்கி கிடந்தார்கள். தில்லைக்கு வந்ததிலிருந்து அவர்களின் நடை, உடை, பார்வை, பேச்சு, பாவனை, குரல் எல்லாமே முற்றும் மாறிவிட்டிருந்தன. இப்படி அந்த பெண்களின் போக்கு மாறி இருந்ததற்கு வெளியூர் வாசம் ஒன்றுதான் காரணம் என்றும் சொல்வதற்கில்லை. வேறொரு முக்கிய காரணமும் இருக்கவே செய்தது. எழிசை வல்லவியும் பரிவாதினியும் சிவிகையை விட்டு இறங்கி விடுதியினுள் நுழைந்த போது அங்கே அருள்மொழி தேவரும் காடவராயரும் அமர்ந்து அன்று நடந்த சபை நடவடிக்கைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த பெண்கள் கோயிலுக்கு போக புறப்படுவதற்கு முன்னாலேயே அவர்கள் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தவர்கள் இன்னும் என்னதான் பேசுகிறார்கள்? வல்லபியும் வாதினியும் வந்ததை கண்ட காடவராயரும் அருள்மொழி தேவரும் அவர்களை பார்த்து வாஞ்சியுடன் புன்னகை பூத்தனர். கோயிலுக்கு போய் வந்ததால் தங்கள் தந்தைமாரை வணங்கி எழுந்த அந்த பெண்கள் நேரே தமது தனி அறைக்கு சென்று வேறு ஆடை அணிமணிகளை புனைந்து கொண்டு நந்தவனத்தை நோக்கி நடக்கலானார்கள். அவர்கள் அழகாக நடந்து போனதை பார்த்த காடவராயரும் அருள்மொழி தேவரும் நெஞ்சு கொள்ளா பெருமை அடைந்தனர். உங்கள் மகள் இப்போது மிகவும் அடங்கி ஒடுங்கி விட்டிருக்கிறாள். சிறு வயதில் அவளிடம் இருந்த துடுக்குத்தனமும் சுட்டித்தனமும் சுத்தமாக மறைந்து விட்டிருக்கின்றன என்று கூறி சிரித்தார் அருள்மொழி தேவர். அது உண்மைதான் ஐயா. ஆனால் அவை இரண்டும் அவளிடமிருந்து முற்றாக நீங்கிவிட்டன என்று சொல்ல முடியாது. நீரு பூத்த நெருப்பு போல பருவத்தால் பதுங்கி இருக்கின்றன. சில சந்தர்ப்பங்களில் அவளையும் மீறி அவை தலை நீட்டுவதை நான் பலமுறை கவனித்திருக்கிறேன் என்று சொல்லி குலுங்கி நகைத்தார் காடவராயர். என் தம்பி மகளின் குணம் மட்டும் இன்னமும் மாறுதல் அடையாமல் அப்படியே தான் இருக்கிறது. நண்பரே, அவளுக்கு பிடிவாதம், வெகுளித்தனம், வீம்பு, துடுக்கான பேச்சு, குறும்பு சிரிப்பு, எதையும் லட்சியம் செய்யாமை ஆகிய இந்த குணங்கள் சிறு வயதில் இருந்தது போல எந்தவித மாற்றமும் இன்றி அப்படியே அவளிடம் இருக்கின்றன. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவை இப்போது மேலும் வளர்ந்து விட்டும் இருக்கின்றன. அதற்காக நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் அம்மாதிரியான குணங்கள் தாம் நம் பெண்களுக்கு அவசியம் தேவை. என் பெண்ணை போல இருந்தால் தந்தைமாராகிய நமக்குத்தான் மனச்சுமை வந்து சேரும். உங்கள் மகளை பற்றி இனி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? காரணம் இருக்கிறது. இன்று நடந்த ஆலோசனை சபை கூட்டத்தின் போது நான் அதை அறிந்து கொண்டேன். நானும் தான் லேசாக கவனித்தேன் ஐயா. அது முதலே என் மனதில் கவலை சூழவும் ஆரம்பித்து விட்டது. கவலை சூழ காரணம் இல்லையே. அறிவிற் சிறந்த கவிஞர் பெருமானாகிய தங்களுக்கு நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. அரச வம்சத்தில் சம்பந்தம் கொள்வது என்பது அக்னி பரீட்சை செய்வது போன்றது. எனக்கு அதில் நிறைய அனுபவம் உண்டு. நான் பல்லவ மன்னர் வம்சத்தினனாக இருந்தும் சோழ குலத்தில் பெண் எடுத்த போது என்னென்ன துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறேன் தெரியுமா? சோழகுல பெண்களுக்கு தான் காதலிக்க தெரியுமே தவிர சோழர்களுக்கு காதலிக்க தெரியாது. அந்த விஷயத்தில் மட்டும் அவர்கள் இன்னும் பிற்போக்கு நிலையில்தான் இருக்கிறார்கள். ராஜராஜ சோழரின் மகள் குந்தவை வேங்கி நாட்டு இளவரசன் விமலாதித்தனை காதலித்தது போல எந்த சோழராவது ஒரு பெண்ணை இதயபூர்வமாக காதலித்தார் என்று வரலாறு உண்டா? பாண்டியரும் சேரரும் பல்லவரும் காதல் துறையில் கரை கண்டவர்கள். அதனால்தான் அவர்களது நாடும் புகழும் நாளாவட்டத்தில் கரைந்து போயின என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது வேறு விஷயம். ஆனால் மனித வாழ்க்கையில் காதலும் ஒரு அம்சம் என்பதை நம் சோழர்கள் அறிவதே இல்லை. நம் மன்னர்களுக்கு வீரத்தை காதலிக்க தெரியும், தேசத்தை காதலிக்க தெரியும், தமிழை காதலிக்க தெரியும், கலைகளை காதலிக்க தெரியும், கடவுளை காதலிக்க தெரியும், நீதியையும் நேர்மையையும் தர்மத்தையும் காதலிக்க தெரியும். ஆனால் ஒரு பெண்ணை மட்டும் காதலிக்கவே தெரியாது.
இந்த குறைபாட்டால் தான் நம் சோழ மன்னர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தேவிமாரை மனம் செய்து கொள்கின்றனர். இதையெல்லாம் உத்தேசித்துதான் என் பெண்ணின் எதிர்காலத்தை குறித்து நான் இப்போதே கவலைப்பட ஆரம்பித்து விட்டேன். இப்படி நடக்கும் என தெரிந்திருந்தால் ஏழிசை வல்லபியை இந்த தில்லைநகர் கொட்டக்காரத்திற்கு என்னுடன் அழைத்து வந்தே இருக்க மாட்டேன். காடவராயரின் முகம் கவலையால் வெளிறியது. அருள்மொழி தேவர் மென்முறுவலுடன் அவரை பார்த்து சொன்னார், காடவராயரே, விதியின் வலிமை பெரியது. விதியின் கரம் எழுதியதை அந்த விதியின் கரத்தாலேயே அழித்துவிட்டு மாற்றி எழுத முடிவதில்லை. நேற்றைய சோழர் காதலிக்க தெரியாதவராக இருக்கலாம், இன்றைய சோழரும் காதலிக்க தெரியாதவராக இருக்கலாம். ஆனால் நாளைய சோழ மன்னர் எப்படி இருப்பாரோ நமக்கு தெரியாது. விதிக்கு தெரியும். அதன் குறுக்கே நாம் புக வேண்டாம். புகுந்தால் நமக்கு வெற்றியும் கிடைக்காது. காடவராயர் மௌனமானார். அவரது சிந்தனை வேறு எங்கோ சென்றிருப்பது போல தோன்றியது. சட்டென்று நிமிர்ந்து அருள்மொழி தேவரை பார்த்து, பரிவாதினியின் இன்றைய நடவடிக்கையை நீங்கள் கவனித்தீர்களா என்று கேட்டார். அருள்மொழி தேவரும் சிரித்து கொண்டே சொன்னார், அமைச்சனுக்கு எப்போதும் 4 கண்கள் உண்டு. அமைச்சனும் கவிஞனுமாக இருக்கும் எனக்கு எத்தனை கண்கள் இருக்கும்? 8 கண்கள் அல்லவா? அந்த 8 கண்களும் இன்று நடந்த ஆலோசனை சபை கூட்டத்தின் போது விழிப்புடன் இருந்து வேலை செய்து கொண்டிருந்தன. பரிவாதினியை கவனித்தேன், காளத்தி தேவனையும் கவனித்தேன், ஏழிசை வல்லபியை கவனித்தேன், அதே நேரம் குலோத்துங்கரையும் கவனித்தேன், திருக்கோவலூர் சேதிராயரை கவனித்தேன், ஒட்டக்கூத்தரையும் கவனித்தேன். இப்படி அந்த சபை முழுவதையுமே இடைவிடாமல் கவனித்து கொண்டே இருந்தேன். அதனால் எனக்கு எவ்வளவோ விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற குறிப்புகளும் கிடைத்தன. பரிவாதினியை பற்றிய விஷயம் பரிதாபப்பட வேண்டிய ஒன்று என்பதை மட்டும் இப்போதே சொல்லி வைக்கிறேன். ஆனால் விதியின் கருத்து எப்படியோ அதை எதிர்காலம்தான் விளக்கி வைக்கும். அருள்மொழி தேவரின் குரலில் அவரையும் மீறிய கவலை தலை காட்டி துவண்டது. காடவராயர் இதை கேட்டு கல்லாய் சமைந்து விட்டார். சற்று நேர மௌனத்திற்கு பிறகு, அமைச்சரே, இன்று நம் மன்னர் ஆலோசனை சபையில் வெளியிட்ட கருத்து பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று வினவினார். பண்படாத நிலத்தில் குலோத்துங்கர் பயிர் விளைக்க திட்டமிட்டிருக்கிறார், அவ்வளவுதான் என்று கூறி சிரித்தார் அருள்மொழி தேவர். புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது என்றவாறு புன்னகை பூத்தார் காடவராயர். தில்லையம்பதியில் குலோத்துங்கர் செய்யவிருக்கும் விரிவான திருப்பணிகளை பற்றித்தான் சொல்கிறேன். நண்பரே, அரசர் முதலில் என்னிடம் அந்த திட்டம் பற்றி அந்தரங்கமாக ஆலோசித்த பிறகே இன்று அதை சபையில் வெளியிட்டார். உண்மை என்பது வெட்டி எடுக்கப்பட்ட பச்சை தங்கம் போன்றது. அதை அப்படியே பச்சையாக கொடுத்தால் எவரும் தங்கம் என்று ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். பித்தளை என்று கூறி புறக்கணித்து விடுவர். அதனால்தான் கவிஞன் கூட உண்மை என்ற கனியின் மீது கற்பனை என்ற தேனை முலாம் பூசி அதை கவிதை என்னும் கற்பக கனியாக்கி தருகிறான். பொய் மெய்யாவது சுலபம், ஆனால் மெய்யாவது எளிதல்ல. குலோத்துங்கரின் எண்ணம் பரிசுத்தமானது. அதில் எந்தவித மாசு மறுவும் இல்லை. எதையும் தாழ்வுபடுத்தவோ எவரையும் குறைவுபடுத்தவோ அவர் கருதவில்லை. ஆயினும் உண்மையை காட்ட, நல்லதை செய்ய அவர் தேர்ந்தெடுத்த வழிமுறைதான் தவறானது. நான் அதை பற்றி எவ்வளவோ எடுத்து கூறினேன். அதையெல்லாம் அவர் சாதாரணமாக கருதுகிறார். உண்மை உள்ளம் எப்போதும் அப்படித்தான், எதிலும் வீம்பு செய்யும். அதனாலேயே அவ்வுள்ளத்தின் உண்மை வெளியே தெரியாமல் பாழாகியும் விடும். தில்லை கோவிந்தராச பெருமாள் கோவிலை அங்கிருந்து அகற்றி சிற்றம்பலத்தை இன்னும் சிறப்பாக அமைக்க வேண்டும் என்ற அவரது எண்ணத்தில் குற்றமில்லை. அதில் தெய்வ நிந்தனையோ தெய்வத்திற்கு செய்யும் குறைபாடோ ஒன்றும் இல்லை. இறை பாகுபாடு செய்து ஏற்றத்தாழ்வு எண்ணம் கொண்டால்தானே அது இறை குற்றமாகும். அப்படிப்பட்ட எண்ணம் குலோத்துங்கரிடம் எள்ளத்தனையும் இல்லை. 2 மாஞ்செடிகள் ஒரே இடத்தில் நெருங்கி வளர்கின்றன என்று வைத்துக்கொள்வோம். அப்படி இருந்தால் அவ்விரண்டின் வளர்ச்சியும் குன்றும். அதனால் அவ்விரண்டில் ஒன்றை பிடுங்கி வேறிடத்தில் நடுவது தவறல்லவே? அப்படி பிடுங்கும் போது எந்த செடியை பிடுங்குவது என்பதுதான் வினா. எந்த செடி முதலில் அங்கு முளைத்து வேர் அதிகம் விட்டிருக்கிறதோ அதை அங்கேயே விட்டுவிட்டு பின்னால் முளைத்து வேர் பரவாத இளஞ்செடியைத்தான் பிடுங்க வேண்டும். பிடுங்கி வேறிடத்தில் வைக்க வேண்டும். மற்றபடி அவற்றில் ஏற்றத்தாழ்வு எதுவும் இல்லை. அம்பலவாணரின் கோயில் தில்லையில் எடுப்பித்து ஆண்டுகள் எத்தனை ஆயின என்பதற்கு கால எல்லை வரையறையே நம்மிடமில்லை. ஆனால் கோவிந்தராச பெருமாள் கோயில் அங்கு எழும்பி சுமார் 300 ஆண்டுகளே ஆகியிருக்கின்றன. அது எல்லோருக்கும் தெரியும். அதனால் குலோத்துங்கர் காலத்தை கணக்கிட்டு முதலில் வந்து இடம் பிடித்த இறைவனுக்கு அவ்விடத்தை முழுவதும் சொந்தமாக்க நினைக்கிறார். நீதியை கடைபிடிப்பதில் செம்பியன் வம்சம் நிலைத்த பெயர் உடையது.
சிபியும் மனுவும் நீதியின் வாரிசுகள் அல்லவா? அந்த நீதி பரிபாலன எண்ணம்தான் அனபாயரை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. இதனால் ஏற்படும் விளைவை அவர் எண்ணி பார்க்கவே மறுக்கிறார். மனிதனாக இருந்தாலும் இறைவனாக இருந்தாலும் என்னிடம் நீதி ஒன்றுதான் என்கிறார். சங்கரனாக இருந்தாலும் பெருமாளாக இருந்தாலும் சோழ நாட்டில் ஒரே நீதிதான் என்கிறார். இதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? வைணவர்கள் ஒப்புக்கொள்வார்களா? உண்மையான வைணவன் ஒப்புக்கொள்வான். வைணவ போர்வையில் உள்ள போலி பக்தன் ஒப்புக்கொள்வானா? அவனுடைய ஆட்டம்தானே அதிகமானது. அதிக சுதந்திரம் உள்ள எந்த நாட்டிலும் துரோகிகள் மலிவார்கள். சோழ நாட்டில் சுதந்திரம் அளவுக்கு மீறி உண்டு. எனவே இங்கு துரோகிகளும் உண்டு. அந்த துரோக சக்தி அத்தனையும் இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வைணவ போர்வையில் சதி வேலை செய்ய ஆரம்பிக்கும். பாமர மக்களிடையே வீணான பூசலையும் விரோத குரோதங்களையும் கலவரங்களையும் கிளப்பிவிடும். அதனால் நாட்டு மக்களிடையே ஒற்றுமையுணர்ச்சி ஒடுங்கும். வேற்றுமை உணர்ச்சி தலை தூக்கும். நமது நாட்டில் தெய்வ பக்தியும் சமய பற்றும் காலத்தால் அழிக்க முடியாத கற்பக தருவின் கிளைகள் போல பறந்து விரிந்து பாய்ந்திருக்கின்றன. அவையே நம்மிடம் உள்ள ஒரே ஒரு செல்வம், அழிக்க முடியாத செல்வம். அந்த செல்வத்தில் யார் வந்து கை வைத்தாலும் நம் மக்கள் சும்மா இருப்பதில்லை. அப்படி கை வைத்தது சரியா தவறா நல்லதா கெட்டதா என்ற சிந்தனைக்கெல்லாம் இடமே கொடுக்காமல் உடனே கை வைத்தவர் மேல் பொங்கி பாய ஆரம்பித்து விடுவார்கள். சமய பூசலை ஏற்படுத்திய எவனும் எளிதில் தப்பித்து கொண்டதே இல்லை. குலோத்துங்கரின் எண்ணம் தவறானது அல்ல. ஆனால் அதை அவர் செய்வதுதான் தவறு. அவரே ஒரு வைணவராக இருந்து இந்த காரியம் செய்தால் எவரும் ஆட்சேபிக்க இடம் இருக்காது. அவர் ஒரு சைவர் என்பதால் தான் எதிர்காலம் ஒரு பயங்கர நாடகத்தை உருவாக்கி காட்டுகிறது. விக்ரம சோழருக்கு பின் சோழ நாடு நீண்ட அமைதியில் இதுவரை சுகமாக துயின்று கொண்டிருந்தது. இனி அந்த அமைதி இங்கிருந்து எழுந்து போய்விடத்தான் போகிறது. அனபாய குலோத்துங்கர் இன்று அதை எழுப்பி விட்டுவிட்டார். என்றைக்கு அது தன் பயணத்தை தொடங்குமோ தெரியவில்லை. காடவராயரே, இனி நானும் நீங்களும் தான் விழிப்புடன் இருந்தாக வேண்டும். ஏனென்றால் குலோத்துங்கர் தில்லை சிற்றம்பலத்தில் செய்ய போகும் திருப்பணிகளை செயலாற்றி முடிக்கும் பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கப் போகிறார். எனவே நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் அபாயத்திலேயே ஊசலாடி கழிக்க வேண்டி வரும். எனது நிலையும் அப்படிப்பட்டதுதான். நான் தான் அந்த திட்டத்தை மன்னருக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்று ஒரு அபிப்பிராயம் காலத்தி தேவனுக்கும் சேதிராயருக்கும் ஏற்பட்டிருப்பதை நான் அறிந்து கொண்டேன். அவ்விரண்டு பேரும் இப்படி எண்ணினால் ஒரே நாளில் நாடு முழுவதும் என்னை பற்றி அப்படித்தான் நினைத்துவிடும். நினைக்க செய்யப்படும். ஆகையால் எனக்கும் ஆபத்து, அனபாயருக்கும் ஆபத்து. அது எப்போதும் ஏற்படலாம். அந்த ஆபத்து எந்த உருவத்திலும் அமையலாம். அதை பற்றி முன்னதாக ஒன்றும் சொல்வதற்கில்லை. நான் இன்று இரவே கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு சென்று இதற்கான சில காரியங்களை முன்னேற்பாடாக செய்து வைக்க திட்டமிட்டிருக்கிறேன். நீங்களும் விரைவில் இங்கிருந்து புறப்பட்டு விடுங்கள். நம் பெண் மக்களை இன்று இரவு முதல் சாமம் கழிந்து இரண்டாம் சாமத்தில் சேந்தமங்கலம் அரண்மனைக்கு தக்க பாதுகாப்புடன் அனுப்பி வைத்து விடுங்கள். நான் சீக்கிரம் உங்களை சேந்தமங்கலத்தில் வந்து சந்திப்பேன் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து வெளியே விரைந்து சென்றார் அமைச்சர் அருள்மொழி தேவர். பிரமித்து சமைந்து கல்லாக அமர்ந்திருந்த காடவராயர் மெல்ல எழுந்து எழிசை வல்லபியும் பரிவாதினியும் சென்ற இடம் நோக்கி நடந்தார். அரண்மனையின் எதிரே அமைந்திருந்த நந்தவனம். அவ்வனத்தின் நடுநாயகமாக இருந்த தாமரை குள படித்துறை மேல் எழிசை வல்லபியும் பரிவாதினியும் அமர்ந்திருந்தனர். பரிவாதினியின் மடியில் அவளுடைய ஜீவன் போன்ற பரிவாதினி வீணை படுத்திருந்தது. அவ்வீணையின் ஸ்வர தந்திகள் மீது அவளது காந்தல் மலர் கை விரல்கள் துவண்டு தோய்ந்து கொண்டிருந்தன. அந்த தோய்வின் துடிப்பிலே ஒரு இன்னிசை பண் உயிர் பெற்று மலர்ந்தது. அந்த இசை போதையில் மெய் மறந்து வல்லபி கணீர் என்ற குரலில் பாட ஆரம்பித்தாள். தோல் நலம் உண்டு துறக்கப்பட்டோர் வேணீர் உண்ட குடையோர் அன்னர் கூடினர் புரிந்து குணன் உணப்பட்டோர் சூடினர் இட்ட பூவோர் அன்னர். பாலை கலியின் இந்த பாவை பசுந்தேன் சொட்டும் இசையாக்கி பாடிக்கொண்டிருந்த எழிசி வல்லபி ஏனோ பாடுவதை சட்டென்று நிறுத்தினாள். ஏன் பாடுவதை நிறுத்தினாய் வல்லபி என்று கேட்டாள் பரிவாதினி. ஒன்றுமில்லை, அந்த ஒரு விஷயத்தை எண்ணினேன், பாட்டு தன்னாலேயே நின்றுவிட்டது என்று நாண புன்னகையுடன் தடுமாறினாள் வல்லபி. எந்த ஒரு விஷயம்? அதுதான் அந்த எதுதான்? வல்லபியின் முகம் சிவந்தது. கண்கள் நிலை கொள்ளாமல் சுழன்றன. தன் தோழியின் தோளை பற்றி கொண்டு, பரிவாதினி, நம் சக்கரவர்த்தி இவ்வளவு இளைஞராக இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை.
அவருக்கு குறைந்தது ஒரு 40 வயதாவது இருக்கும் என்று இன்று காலை வரை எண்ணிக்கொண்டிருந்தேன். கடைசியில் அவர் சபைக்கு வந்தபோது பார்த்தால் 28 வயது கூட நிரம்ப பெறாத இளம் வாலிபராக அல்லவா இருக்கிறார் என்றாள் இனிய குரலில். ஓஹோ, இதைத்தான் இப்போது நினைத்து கொண்டாயா என்று கேலியும் வியப்பும் கலந்த குரலில் கேட்டாள் பரிவாதினி. இப்போதுதானா நினைத்தேன், இன்றெல்லாம் இதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறி குழந்தை போல சிரித்தாள் வல்லபி. இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா வல்லபி? என்ன? பரிவாதினியின் கன்னங்கள் செவ்வந்தி மலரின் நிறமாயின. அவளது குவளை கண்கள் கொஞ்சமாக மூடி திறந்தன. வல்லபி, நம் குலோத்துங்க சக்கரவர்த்திகளின் நண்பர் அவரை போலவே அழகிலும் வயதிலும் ஒத்தவராக இருக்கிறார். மகா குறும்புக்காரர் போல இருக்கிறது. என்னை போல துடுக்குக்காரராகவும் இருப்பார் போல தோன்றுகிறது என்றால் கண்ணங்குழிய. யாரை இப்படி வர்ணிக்கிறாய் வாதினி என்று கேட்டாள் வல்லபி. அவர்தான், ஆலோசனை சபை மண்டபத்தில் என் எதிரே உட்கார்ந்திருந்தாரே அவர். அவருடைய பெயர் அனபாய மூவேந்த வேளாண் காலத்தி தேவனாம். ஓ, அவரா? அவருடைய பெயரே ஒரு காத தூரம் நீண்டிருக்கிறதே. ஏன், உன்னுடைய அப்பாவின் பெயர் மட்டும் குட்டையா என்ன? அது 1.5 காத தூரம் நீளம் இருக்குமே. அந்த இரு இளம் பெண்களும் சிரித்த சிரிப்பின் ஒலியலை தாமரை குளத்தின் நீரை சாடி சலனமிட வைத்துவிட்டது. அப்படி ஆடிய நீரின் மேல் எங்கிருந்தோ ஒரு தாமரை மலர் தொப்பென்று வந்து விழுந்தது. வல்லபியும் வாதினியும் திடுக்குற்று திரும்பி பார்த்தனர். நந்தவனத்தின் ஓரத்தில் குளத்தின் மேல் திசையில் 2 குதிரைகளில் 2 ஆடவர்கள் வெகு வேகமாக போய்க் கொண்டிருந்தனர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.